ஈரோட்டிலேருந்து அந்த ஊருக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 120 கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் வந்து 5 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 5க்கு ஈரோடு ரீச் ஆனேன். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கேப் புக் பண்ணிட்டு அடுத்து உடுமலைக்கு கிளம்பணும். இப்போ நம்ம மீட்டிங் ரெடி ஆகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ கேப் புக் பண்ணி போயிட்டுருக்கோம். நல்லாயிருக்கு, ஊர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி வில்லேஜாகவும் இருக்குது, ஒரு சைட் டவுனாகவும் இருக்குது. பார்ப்போம், மீட்டிங் போயிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மரோட ஒரு தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அவரை காட்டுறேன். ரொம்ப யங்கேஜ் தான். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ஃபார்மிங்க்கான இன்னொரு சைடு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ இந்த தோட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து தென்னை மரத்தை வச்சு எவ்வளோ 2 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறப்ப அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது மாதிரி இப்போ ஃபுல்லாக மண் போட்டு செம்மையாக வச்சுருக்காங்க. இங்கே எவ்வளோ வெயில் அடித்தாலும் இங்கே வரப்போ செம்ம ஜில்லுன்னு இருக்குது. மயில் மாடுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. உண்மையாக இந்த இடம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு லைஃப் தான் வாழணும்னு நினைக்கிறேன் நானும். ஏன்னா இங்கே வந்து எல்லா மக்களும் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்குது. சூப்பராக வச்சுருக்காங்க. உண்மையாக நான் முடிஞ்சால் அவர்கிட்ட பேசுகிறேன். அவர் இதெல்லாம் சொல்கிறாருன்னு பார்ப்போம். மார்னிங் ஈரோடு ரீச் ஆகிட்டு நம்ம கிளைண்ட்டையும் கூப்பிட்டுட்டு அந்த ஊரோட ஆம்பியன்ஸை ரசிச்சுட்டே கேபில் போய்ட்டு இருந்தேன். இது வரைக்கும் நம்ம டேட்டா செட் கலெக்ஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆனோன்றதை பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் அதை எப்படி கலெக்ட் பண்ணோம், அந்த டேட்டா செட்ஸை வந்து எந்தெந்த ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணோம், அதை வச்சு எப்படி மாடல் ட்ரெயின் பண்ணோம், இது எல்லாத்தையும் தான் இதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே ஒரு வழியாக அந்த நிகழ்ச்சி அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். நான் ஏதோ கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு நினச்சா, பட் ரொம்ப பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தது. கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு அவ்வளோ ஃபார்மர்ஸ் வந்திருந்தாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக டெக்னிக்கல் தான். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? இப்போ வந்தாச்சு. பயங்கர கூட்டமாக இருக்குது. ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. பானி எங்கேயும் எண்ணெய் புள்ளியும் இங்கே பாருங்கள். நிறைய பேர் இருக்காங்க. நிறையா ஸ்டால்ஸ் இருக்குங்க. நான் நினச்சதை விட நிறையா மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம டேட்டா கலெக்ஷன் பண்ணுறது ஈஸி தாங்க. பட் என்ன ஒரே விஷயம்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக நோட் பண்ணிட்டே வரணும். எக்ஸல்லையோ இல்லை நம்ம நோட் பேட்லையோ நோட் பண்ணிட்டே வரணும். கரெக்டாக 300 ஸ்டால்ஸ் அங்கே இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பெஸ்டிசைட்ஸ் அண்டு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் இந்த கம்பெனிஸ் கிட்டலாம் பேசிடலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு கம்பெனிஸ் கிட்டேயா பேசிகிட்டு இருந்தோம். அவங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எது பை ப்ராடக்ட்ஸாக சேல் பண்ணுறாங்க, எது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் நிறையா கம்பெனிஸ் கிட்ட வாங்கிட்டு நாங்கள் எங்கள் நோட் பேடில் தெளிவாக நோட் பண்ணிகிட்டே வந்தோம். ஸோ நிறையா ஸ்டால்ஸ் பார்த்தாச்சு. இந்த ஸ்டாலில் போய் பார்ப்போம். ஆன்லைன் அக்ரோ ப்ரைவேட் லிமிடெட் இருக்குது. போய் பார்ப்போம் உள்ளே போய்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வந்து ஃபார்ம் ஆட்டோமேஷன் சிஸ்டம். ப்ராடக்ட் பேர் வந்து அப்புறம் இங்கே ஃபுல்லாக அலைஞ்சாச்சு. கிட்டத்தட்ட 300 ஸ்டால்ஸ் கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்டால்ஸுமே வித்தியாசமாக ஏகப்பட்ட கம்பெனிஸ், ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒன்றுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி நம்ம ஆப்பை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களோட ஆப்பும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்கிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் மாதிரி தான் போட்டிருக்காங்க.
பயங்கரமாக இருக்குது இந்த இடம். ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட பேம்ப்ளெட்ஸும் வந்து நிறையா கொடுத்துட்ருக்கோம். இங்கே நிறையா பேம்ப்ளெட்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்காங்க. எத்தனை பேர் அதை படித்து பார்ப்பாங்க, எத்தனை பேர் வந்து ஃபுல்லாக படித்து ஸ்கேன் பண்ணி ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுவாங்கன்னு தெரில. பட் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் டேட்டாஸ்லாம் முடியல, வெயிலில் செம்மையாக ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வெயிலில் வந்து சுற்றி அலைஞ்சிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட ஃபார்மை ஃபில் பண்ண வைக்கணும். இப்போ ஒரு கொஞ்சம் பேரை மீட் பண்ணோம், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்மளோட பேம்ப்ளெட்ஸுமே நான் இந்த வீடியோவில் போடுறேன், பார்ப்பீங்க. ஸோ அதை தான் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம். இப்போ போயிட்டு இன்னும் மிச்சம் இருக்கிறதுலாம் இப்போ வந்து 90லேருந்து 100 வரைக்கும் கவர் பண்ணிட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக 150க்கு வந்துட்டோம். ஸோ நம்பர் தெரியுதா? ஸோ 150க்கு வந்துட்டோம். ஸோ இப்போ 150லேருந்து அப்படியே போய்ட்டு கலெக்ட் பண்ண போகிறோம். எத்தனை கிளிப் நான் போடுவேன், எத்தனை கிளிப்பு எடிட் பண்ணுவேன்னு எனக்கு தெரில. பட் நிறையா பேர் தான் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கடைசியாக முடிச்சுட்டு நான் என்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ கலெக்ட் பண்ணுன்றதை ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ பார்ப்போம், அடுத்த கிளிப்பில் பார்ப்போம். இது மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா கம்பெனிஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸில் என்னால் அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு ஃபைன் பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்படி ஒரு கம்பெனிஸ்கிட்டே ஒரு ஸ்டாலாக அலைஞ்சு நிறையா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அது எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நோட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாருக்குமே கொடுத்துட்டோம். நாங்கள் பிரிண்ட் பண்ண எல்லா ஃபார்மே எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். பயங்கர கூட்டமாக இருக்குது. எத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்கன்னே தெரில. எத்தனை பேர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி எத்தனை பேரை கவர் பண்ணி முடியல. ஆனால் இப்போதைக்கு கிட்டத்தட்ட இந்த ரோலில் இருக்க, அதாவது இப்போ 72 கிட்ட நிற்கிறோம். ஸோ 90, 72, 90லேருந்து ஒரு 50 வரை கவர் பண்ணிட்டோம். ஒரு 50 ஸ்டாலாவது கிட்டத்தட்ட கவர் பண்ணியிருக்கோம். அத்தனை ஸ்டாலுக்கும் வந்துட்டு நம்ம வந்து ப்ரோச்சரும் கொடுத்தாச்சு. அவங்களும் நிறைய ப்ரோச்சர் கொடுத்தாங்க. நிறையா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங்னு எடுத்தால் அதிலே ஏகப்பட்டது இருக்குது. அதுக்கடுத்து நம்ம கெமிக்கலில் பண்ணி அது ஆர்கானிக்காக மாற்றுறது, உப்பு தண்ணியிலேருந்து நல்ல தண்ணி எடுக்கிற மிஷின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுத்தையுமே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம 10 minutes ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வெயில் வேறு, அதுதான் முக்கியமான பிரச்சனை. வெயில் இல்லைனா கூட பரவாயில்ல, பயங்கர ஹியூமிடிட்டியாக இருக்குது. யாருக்குனே கூட்டமாக கசகசன்னு இருக்காங்களா. ஸோ அதனால் இப்போ நான் கொஞ்சம் வெளில வந்து நின்றுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கேன். பார்ப்போம் போயிட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இன்னும் யாருக்குன்னா கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம். நானும் வந்து ஒரு நேரம் நின்று எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்டால்ஸ்லாம் கவர் பண்ணியாச்சு. ஸ்டால்ஸை தாண்டி வர மக்களுக்கும் கொஞ்சம் கவர் பண்ணலாம், கொஞ்சம் பேம்ப்ளெட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கொடுத்தோம். ஏன்னா இங்கே எல்லாருமே நிறைய பேர் அப்படி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களும் கொடுத்தோம். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது. சில பேர் வாங்கினாங்க, சில பேர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு வந்து இதனால் என்ன ஆப் டெவலப் ஆகுதோ, டேட்டா வருதோ, அதை தாண்டி இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரில. பட் நான் வந்துட்டு இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நல்லா இருக்குது. தான் கிட்டத்தட்ட எல்லா ஸ்டாலுமே பார்த்தாச்சு. இப்போ வந்து கூட்டம் குறைஞ்சிருக்கு கொஞ்சம், எல்லாம் சாப்பிட போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்து எல்லா ஃபார்மர்ஸும் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. இது மாதிரி ஒரு பக்கம் ஃபார்மர்ஸ் கம்பெனிஸ் அவங்ககிட்டையும் பேசிவிட்டு டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு, இன்னொரு பக்கம் இதோ இது மாதிரி விலாகும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃபன்னாக போச்சு. ஸோ அன்றைக்கி ஈவினிங் என் கையில் 1500 டேட்டாஸ் CSV ஃபைலாக இருந்துச்சு. இது இந்த ஃபங்க்ஷன் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு தனியாக ஒரு நாளில் போயிருந்தா இத்தனை டேட்டாஸ் ஒரு நாளில் ஒரு டேயில் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக சான்ஸே இல்லை. அதுக்கு நான் இந்த ஃபங்க்ஷனுக்கும் என் கிளைண்ட்டுக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்பாடா எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இனிமே தாண்டா கதையே மாறப்போகுது.